ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு ஏகாதசி திதி, காலசர்ப்ப தோஷமாகத்தான் கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இன்னைக்கு சந்திரன் உச்சபலம் பெற்று ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனினுடைய சஞ்சாரம் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். இன்று மேஷராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இருந்த போதிலும் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை. 3ஆம் இடத்தில் புதனும் குருவும் சஞ்சாரம் செய்வதனால் மேஷராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையாக இருக்கும். அலுவலகம் மற்றும் குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை அனைத்துமே ஒரு சுகமான நாளாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள், ராசியில் சந்திரனும் சுக்கிரனும், தனஸ்தானத்தில் புதனும் குருவும். ரிஷபராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. தங்கம் வெள்ளி வாங்குவது பெண்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாகவே மனதில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு விடை கிடைக்கும். பிள்ளைகளால் மனபாரங்கள் நீங்கும். குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் மற்றும் சுப செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் பணி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அலுவலக குழப்பங்கள் இன்றைய நாளில் தீரும். பெண்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்கள், இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு ராசியில் புதனும் குருவும் இருப்பதனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த உங்கள் கனவுகள் நிறைவேறும். இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்களும் மாறும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கடகராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேதுவுடன் இருப்பதனால் வேலையில் சில குழப்பங்களும் அலுவலக ரீதியாக சில குழப்பங்களும் வந்து போகும். கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குடும்ப சஞ்சலங்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் தீரும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். நல்ல ஒரு மன நிறைவுடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஏகாதசி திதியில் இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது. சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பது சின்ன சின்ன காரியங்களுக்கும் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவலக வேலைகளை நீங்கள் முறையிட்டு கொள்ளுவது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். செலவுகளும் காத்திருக்கிறது. குடும்ப பாரங்கள் இன்று மாலை நேரத்தில் தீரும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் புதன் குருவுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அலுவலக ரீதியாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இன்று கைக்கு வந்து சேரும். பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று நல்ல ஒரு லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் பண விவகாரங்களில் நல்ல உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சகோதர சகோதரிகளின் சஞ்சலங்களும் தீரும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த சில மனக்குழப்பங்கள் தீரக்கூடியதாகவே அமையும். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் உடன் பிறந்தோர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு உங்கள் நண்பர்களின் உதவியும் இன்று உங்களுக்கு ஆறுதலாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு 2 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே இன்று துலாம் ராசி அன்பர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்கள்,
விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் சற்று மனதளவில் பிரச்சனைகளை தீர்க்கும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு இன்று குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. குழந்தைகளுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு திருமணங்கள் நிச்சயிப்பது மற்றும் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த கசப்புகளும் விலகும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ஏகாதேசி திதியான இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு ராசியில் ராகுவும் 6ஆம் இடத்தில் சூரியனும் இருப்பது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். இந்த கடன் பிரச்சனைகள் உங்களினுடைய குடும்பத்தில் சின்ன குழப்பங்களை செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் புதன் குருவுடன் இருப்பதனால் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுப செய்திகளும், குழந்தைகளால் இதுவரையில் மன கஷ்டப்பட்டவர்களுக்கு அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் குருவுடன் சேர்ந்திருப்பது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. இன்று நீண்ட காலமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளினுடைய பிரச்சனைகளுக்கும் நல்ல முடிவு உண்டு. வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக மாறும். பெண்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும். சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக தன லாபத்தை கொடுக்கும்.